ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெளில வந்து சரியான மழை. ஸோ மாடியில் உட்காந்து ஷூட்டிங்லாம் எடுக்க முடியல. ஸோ மாடியில் உட்காந்து ஷூட்டிங்லாம் எடுக்க முடியல. இப்போ வந்து கீழே தான் உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் லைட்டிங் செட்டப்லாம் எதுவும் பண்ணலை. என்கிட்ட செல் லைட்டே இல்லை. ஸோ வந்து முன்ன பின்ன வீடியோ குவாலிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நம்மளுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சினாரியோஸ் தான். ஏன்னா வந்து நம்ம செய்கிறதே இந்த லைட்டிங் அதுதான். வீட்டில் லைட் இருந்தால் நான் வந்து லைட் செட்டவே செய்ய போகிறேன். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க என் ஃபேஸ், அதாவது எப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கலாம், எப்படி இருக்கலாம். இப்போ இந்த லைட் செஞ்சுட்டு இந்த லைட்டை வச்சு நம்ம வந்து என் ஃபேஸ் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம ஃபுல் இடி வர அடிக்குது. சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைட் செட்டப் பண்ணணுன்னு தோணுனது இதை பார்த்து தான். ஸ்டூல் நான் வந்து ஸ்டூல் இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 வரும் நான் வாங்கும்போது. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக வெளியில் வந்து கேர்வாக. இப்போ நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இங்கே ஒரு பழைய எல்இடி லைட் ஒன்று இருக்குது. அந்த எல்இடி லைட்டை வந்து இங்கே போட்ட போகிறோம். மாட்டிட்டு இந்த ஷீட்டை கவர் வச்சு கவர் பண்ணிவிட்டு உள்ளே அலுமினியம் ஃபாயில் பேப்பரை சுற்றி வைக்க போகிறோம். ஸோ இதே என் ஐடியா பண்ணி பார்த்து இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் லெவலுக்கு இருக்கா. ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு நம்ம போக முடியாது. நம்ம வீட்டில் ஷூட் பண்ணுற நார்மலாக அந்தளவுக்கு லைட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. செஞ்சு பார்த்தா தெரியும். ஹோப்ஃபுல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வரணும், பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடி நம்மளது ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் போன வாரம்னு நினைக்கிறேன். போன வாரம் தான் நம்ம சூர்யா என் தம்பிக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. ஸோ ரோட்டில் போய் புரட்டை வாங்கி சாப்பிட்ட கவர் தான் இது, இந்த ஃபாயில் பேப்பர். இது ஏன் விட சொல்கிறேன்னா, வேஸ்ட் பொருள் வச்சு தான் நான் அதை பண்ணுறேன். இந்த புரட்டை வாங்கி சாப்பிட்ட ஃபாயில் கவர், அலுமினியம் ஃபாயில். ஸோ இது வந்து ஒரு 5 செட்டு இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்இடி. இந்த எல்இடி பற்றி சொல்லி ஆகணும்னா, இந்த எல்இடி வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து போட்டிருந்தேன். எல்இடி போடும்போது கீழே வந்து உடஞ்சி போச்சு, எல்லாமே தெரிச்சு போச்சு. இந்த எல்இடி மட்டும் தான் இருந்துச்சு. இதை நாங்கள் எதுக்கு வச்சுருந்தோம்னா, எங்கள் அம்மா வந்து துணியை தைப்பாங்க. அப்படி தைக்கும் போது அந்த நூல் கோக்கும் போதுலாம் அந்த ஊசியில் வந்து லைட் இருக்காது, அந்த லைட் பத்தாது. ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மிஷினுக்கு வந்து வேறு லைட் செட் பண்ணியாச்சு. அதனால் இந்த ரெண்டு சும்மா தான் இருக்குது. ஸோ இந்த லைட் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பாட் லைட் சாஃப்ட் பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணியோட காமிக்கிறேன். சரி ஓகே, அடுத்ததான் மெயினான மேட்ரு கவர். ஸோ இந்த கவரை பற்றி சொன்னால் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு சாதா கவர் தான். இந்த கவரை எங்கள் வீட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வத்தல் காயப்பட யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு தான் அந்த கவரோட குவாலிட்டி அப்படி தான் இருக்கணும். இது வந்து ஒரு 4 கவர் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து ஹார்டெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். 4 10 தெரில, பார்ப்போம். 4 எடுத்துருக்கேன் இப்போதைக்கு. முதல்ல செய்வோம், செஞ்சு சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் தான். இது வந்து வீடியோ ஆகுமான்னு எனக்கு தெரியல, மேபி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து பத்தலை, எல்இடி ஒயர் வந்து குட்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் டேப் போட்டு வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒயர் எல்இடி வந்து பத்தலை, குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து டேப் போட்டு இன்னும் ஒயரை ஜாயின் பண்ணி கொஞ்சம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் பார்ப்போம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை கூட கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் தான். இந்த அனிமேஷன் வீடியோ யூடியூப்பில் போடுறீங்களே உங்கள் சேனலில், அது யாரோடது, நீங்கள் போடுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் போடுறதில்ல, என் தம்பி போடுறாரு, சூர்யா. அவள் தான் வந்து போட்டுட்ருக்காரு. என் வீடியோவில் வந்து அவன் எதிர்க்கிறது பார்த்திங்கன்னா, என் வீடியோ இப்போ எடுக்கிறது எல்லாமே நானாக ஓனாக பண்ணுறது. கேமரா, எடிட்டிங்கு எல்லாமே நானாக பண்ணுறது. அதேமாதிரி அவன் அந்த அனிமேஷனில் நான் வந்து கையை வைக்கல, ஃபுல்லாகவே என் தம்பி தான் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்து நல்லா இருந்துச்சா சப்போர்ட் கொடுங்க. போய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான் வந்து அதுக்கும் அந்த வீடியோலாம் பார்த்ததில்ல. சரி, எக்ஸ்டென்ஷன் முடிச்சாச்சு. இப்போ சொருவி லைட் எரியுதா இல்லைன்னு நம்ம ஊற்றுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ணியாச்சு, லெக்கில் போட்டு. இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா எரியுது. இது எத்தனை வாட்ஸ்ன்னு கேட்காது, ஏன் சத்தியமாக தெரியல எத்தனை வாட்ஸ்ன்னு. தெரிஞ்சால் கீழே நான் சொல்லிட்டு மாதிரி கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன் வாட் எவ்வளோன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் வந்து எல்லாத்தையும் ஒரு டேப் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எதுவுமே நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறேன். மேபி சாஃப்ட் பாக்ஸ் இதே நான் வந்து மெயின் சாஃப்ட் பாக்ஸாக வச்சு
வீட்டுக்குள்ளே வீடியோ ஷூட் யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன். பட் எனக்கு தெரியல. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து டேப் வச்சு முதல்ல ஒட்டுறேன். மேபி வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஃபிக்ஸடாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாத்தையும் டேப் வச்சு ஒட்டுவோம். மொத்தத்தையும் உள்ளே இழுத்துக்கலாம். இதில் குறிப்பிட்ட ஒரு மட்டும் கொஞ்சோண்டு உள்ள, ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு இது பண்ண வேணாம். கொஞ்சோண்டு உள்ளே வச்சுட்டு சென்ட்ரு பார்த்து லைட் இருக்கணும். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சென்ட்ரு பார்த்து மாதிரி இருக்கணும்னா. ஸோ கரெக்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ண டேப் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டேப். உங்களுக்கு இல்லைனா கூட டபுள் டேப் இந்தமாரி இல்லை செலோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டேப் வேணுமோ. இல்லை நீங்கள் ஸ்க்ரூவை வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். சரி, மேபி இது சக்ஸஸாக நான் யூடியூப்பில் போட்டேன்னா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங் தான் தெரியும் எல்லாமே. சரி, வந்து டேப் பண்ணியாச்சு. தெரியும் டேப் பண்ணியாச்சு. ஆடல. ஓகே, இது ஓகே. அடுத்து இங்கே ஃபுல்லாக வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஃபாயில் எடுத்துக்கலாம். ஃபாயிலுக்கெலாம் யூஸ் பண்ண டேப் பார்த்திங்கன்னா டபுள் டேப். 2 சைடும் ஒட்டும். டபுள் டேப். இது ஸ்பாஞ்ச் டேப் மாதிரி தான். பட் இது வந்து சாதா டேப் மாரி இல்லை, வித்தில் இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா டபுள் டேப் எடுத்துக்கிட்டு 4 கார்னர்லையும் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். 4 கார்னர் தான் முக்கியம். ஒட்டினா சரி நிறைய பேர் டவுட் வரும். இது ஏன் ஒட்டுறோன்னா, இது ஒட்டினா தான் லைட் எரியும் போது இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி 4 மூலைக்கு லைட்டு போய் இது ஃபுல்லாக லைட் தெரியும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து ஒரு சாஃப்ட் லுக் வரும். சாஃப்ட் லுக்னால் லைட் வந்து பிரைட்டர் ஒயிட் ஆங்கிளாக வந்து விரியும், கொஞ்சம் விரிவடையும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி. ஸோ அதான் ஒட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் இதுமாதிரி சுருக்கம் இல்லாத ஃபாயில் போய் வாங்கி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கன்வீனியண்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் சும்மா கிடக்குதுன்னு சொல்லி ஒட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாயிலை சுற்றி வச்சாச்சு. இன்னும் இங்கே மட்டும் கொஞ்சம் ஃபாயிலை ஒட்டணும். ஓட்டிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. லைட் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து கீழே ஓட்டணும். லைட் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. லைட் எடுத்துட்டேன். மறுபடியும் அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே விட்டால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கான எட்ஜஸ்லாம் கிழிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஏதாவது செலோ டேப் வச்சு சும்மா லேஸ் விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே கிழிஞ்சிருந்துச்சி செலோ டேப் வச்சு ஒட்ட போகிறீங்கன்னா செலோ டேப்பை மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபாயில் ஷீட் ஒட்டினதுக்கு அர்த்தமே நான் போயிடும். இங்கே கிழிஞ்சிச்சுன்னா ஒட்டுங்க, செலோ டேப் தப்பு இல்லை. மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுங்க. இப்போ லைட்டை ஒட்டி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து லைட்டையும் செட் பண்ணியாச்சு. உள்ள வந்து கார்னர் எட்ஜஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச 3 ஹவருக்கு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் தெரியல, இங்கே மட்டும் கொஞ்சம் ஒட்டணும். இங்கே மறந்துட்டேன் போல இருக்குது. முடிஞ்சதுக்கு செலோ டேப் போட்டு கார்னர்லாம் ஒட்டியிருக்கேன். ஸோ இது எப்படி லைட்டு எரிஞ்ச எப்படி ஒர்க் ஆகுங்க வைப்போமா வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஒயரோட. ஸோ இது ஆன் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. லைஃப்பை ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போமா அப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. கேமரா தெரியுதா இல்லை? இப்போ ஆஃப் பண்ணுறேன். தெரியுதா ஒரு நிமிஷம்? ஒரு மாதிரி தெரியுதா? ஆஃப் ஆன் பண்ணேன். ஸோ நல்லா தெரியுது. ஷார்ட் பாக்ஸ் அந்த மேலே கவர் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலி வந்து முடிச்சாச்சு. இந்த இதெல்லாம் போட்டு சும்மா டை தான் பண்ணியிருக்கேன். கயிறை வச்சு கட்டி தான் இருக்கேன். இது பண்ணல. இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பட் டீசெண்டாக இருக்குது.
லைட்டு டிம்மாக இருக்குது, இன்னும் பத்தலை நினைக்கிறேன் லைட்டு. மேபி எல்இடி இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பல்ப்பை வாங்கி உள்ளே செட் பண்ணனா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த லைட்டு முன்னாடி உட்காந்து தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ லைட்டு டிம்மாக தான் இருக்குது. மேபி இதுக்குள்ளே வந்து அந்த ஃபாயில் பேப்பர் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல் கவர் ஆகுது லைட் அப்படியே ஃபுல் கவர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வரைக்கும் ஓகே. இதில் என்ன பிரச்சனைனா லைட்டோட பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. இந்த வேறு எல்இடி 18 வாட் 21 வாட் அதுமாரி எல்இடி வாங்கி அதை போட்டால் கூட அந்த எல்இடியோட ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டு வந்து இந்த ஃபாயில் ஃபுல்லாக அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் வந்து நமக்கு இன்னும் பிரைட்டாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இது வந்து யூடியூப்பில் போடுவான்னு தெரியல. இன்கேஸ் போட்டேன்னா அந்த பல்பை வச்சும் கம்பேர் பண்ணி நான் காட்டுறேன். அந்த பல்ப் வச்சதுக்கு எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது, அதுக்கப்புறமேட்டு சாஃப்ட் இந்த லைட்டோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, சாஃப்ட் எப்படி இருக்குதுன்னு அந்த பல்பை போட்டு நான் காட்டுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் நினைக்கிறேன். இப்போ லைட்டை போட்டு பார்த்துருவோம். லைட்டுக்கு எவ்வளோ இப்போ பார்த்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் வந்து ஆன்சர் அடிக்குது. இந்த லைட் இல்லாதப்போ இது இல்லாதப்போ என் ஃபேஸ் எவ்வளோ பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லைட் அங்கேருந்து அடிக்குது, தெரியும் ஷேடு இங்கே இருக்குது, என் ஷேடோ. இப்போ என் ஃபேஸ் வந்து ஃபுல் கவர் ஆகலை. இப்போ இந்த லைட்டை போடுறேன். இந்த லைட்டு போடுறதுக்கு என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐ மீன் நைஸ், நல்லா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான லைட் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த எல்இடி போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நிறைய முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வேர்த்து ஊற்றிருச்சு, ஃபேன் கூட இல்லாமல் மைக் வச்சுட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பவுமே சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படிலாம் லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு தெரியும். இந்த பற்றி நிறை குறை அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் பாக்ஸ் வச்சு ஏதோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்த ஒரு சாம்பிள் இமேஜ் தான். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லைட்டு இருக்கும்போது வெறுங்கனால ஒரு அடி 2 அடிலாம் அந்த லைட்டை வந்து பார்க்க முடியாது, கண்ணு கொஞ்சமாச்சும் கூசும். பட் இந்த சாஃப்ட் பாக்ஸ் போட்டப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண் கூச இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நல்லாவே பார்த்து பொறுமையாகவே இந்த ஃபோட்டோலாம் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு 5 வாட் வந்து எல்இடி. ஸோ அது போட்டதுக்கே இப்படி கேட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 18 வாட்டுக்குள்ள எல்இடியை போட்டு சாஃப்ட் பாக்ஸில் 4 லேயர் தான் நான் போட்டேன் துணி. அதை வந்து நீங்கள் 8 லேயர் 10 லேயராக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது நீ பண்ணி கம்பேர் போட்டு காட்டணுங்களான்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து அந்த பாக்ஸே எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பழைய வீடியோ, எப்போயோ எடுத்தது, எப்போயோ ரிலீஸ் பண்ண வேண்டியது, பட் ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது, ரிலீஸ் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இதோட சூப்பராக நான் சாஃப்ட் பாக்ஸ் செய்யலாம், செஞ்சு அதை வீடியோவை போடுறேன். தேங்க்யூ.